சோழி என்ன சொல்லுது? உன் புருஷன் இன்னைக்கு ராத்திரியை கடந்தாகணும். அப்படி இல்லைன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லம்மா. ஐயா, நீங்க இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஓ கண்ணு முன்னாடியே உனக்காக வேண்டிக்கிட்டு 3 தடவை உருட்டின. அதுல வந்த பலனை தான் சொல்றேன். இத மறைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா உன் புருஷனுக்கு உயிர் ஆபத்து இருக்கு. இத தெரிஞ்சுக்க வேண்டியது உன்னோட கடமை. அதுக்கு அதாம சொன்னேன். ஐயா, இதுக்கு பரிகாரம் இருக்குல்ல? அது எவ்வளவு கஷ்டமான பரிகாரமா இருந்தாலும் சரி சொல்லுங்க. என் உயிரை கொடுத்தாவது நான் அதை பண்றேன். சொல்றேம்மா. ஆனா அது நடக்குமான்னு தெரியல. ஐயா, நடக்குங்க ஐயா, நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். நீங்க பரிகாரத்தை சொல்லுங்க ஐயா. அம்மா, இந்த ராத்திரி முழுக்க உன் புருஷன் அந்த அம்மன் முன்னாடி உட்கார வச்சு நீ அவன் கூடவே இருக்கணும். விடிகிற வரைக்கும் அவன் கூட சேர்ந்து அம்மனை நினைச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். மன இறங்கி அந்த அம்மா உன் கணவனுக்கு வர்ற உயிர் ஆபத்துல இருந்து அவ கண்டிப்பா காப்பாத்துவா. சரிங்கய்யா, நான் உடனே இதை செய்யறேன். அவ்வளோ சீக்கிரம் அது நடக்காதுமா. நான் உனக்கு என்ன வழி சொல்லி கொடுத்தாலும் விதி உன் கணவன் உயிரெடுக்க தயாரா இருக்கும். அவன் உயிர் இன்னைக்கு போக போகுது. ஐயா, இதுதான் விதி. இதுக்கு மேல அந்த அம்மன் தான் அவன் புருஷன் உயிரை காப்பாற்றும். இல்லைங்கய்யா, நான் அவனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அவனை நான் வர சொல்றேங்கய்யா. ஒரு நிமிஷங்கய்யா. இப்போ எங்கே இருக்க என்ன ஏதுன்னு கேட்டால் நான் இப்போ உண்மையை சொல்ல வேண்டியது வரும். மகாவை நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். அவன் ஃபோனை எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. என்னப்பா, உன் புருஷன் போன் எடுக்கலையா? ஆமாங்கய்யா, இவ்வளவு நேரம் என் கூட தான் இருந்தான். ஐயா, நான் இப்பவே போய் நேர்ல கூட்டிட்டு வரேன். நீங்க சொன்ன மாதிரி அவனை ஏன் கூடவே வச்சுக்கிட்டு சாமி முன்னாடி மந்திரம் சொல்றேன். எங்களை நிச்சயமா அந்த அம்மன் கைவிட மாட்டா. நான் கருணாவோட வரேங்கய்யா. எங்க போனா இந்த கருணா?